Hi students, 25-26 batch 12th CBSE ஓகேவா இப்போ மேத்ஸ் எக்ஸாம் மார்ச் 10 எழுத போறேன்னு நினைக்கிறேன் சரியா நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस MCQ சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா கவனிங்க a function f r2r defined as f of x equal to x square minus 4x plus 5 is so ஆப்ஷன் கொடுத்துறாங்க என்ன கொடுத்தாங்கன்னா 1 to 1 ஆன்சர் செக் பண்ணா ஆன்சர் வந்துற போகுது சரியா இப்போ இங்க கவனிச்சுங்க இங்க r2 இருக்கு இல்லையா இந்த r அப்படிங்கிற மொத்த ரியல் நம்பர் டொமைன் என்னோட கோட் வந்து மொத்த ரியல் நம்பர் செட் ஆயிருக்கு சரியா இது f of x equal to x square minus 4x plus 5 அப்படிங்கிறது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் அத நான் கிராஃப் வந்து என்னவா இருக்கும் ஒரு பாராபோலாவா வந்திருக்கும் சரியா இது ஒரு பாராபோலாவா வந்திருக்கும் ஓகேவா இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம் 1 to 1 ஆன் செக் பண்ண போறோம் சரியா இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் 1 to 1 செக் பண்ணிப்போம் 1 to 1 செக் பண்றதுக்கு என்ன பண்றேன் இது ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி இருக்கு ஓகேவா ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி இருக்கு இல்லையா இந்த லைன் வந்து y = ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு y = 6 இருக்கறத வச்சுக்கிறேன் ஓகேவா 6 னா இந்த இடத்துல இல்லையா இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல y யோட வேல்யூ 6 ஆ இருந்திருக்கும் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல y யோட வேல்யூ 6 ஆ இருந்திருக்கும் சரியா இங்க x ஓட வேல்யூ டிஃபர் ஆயிருக்கும் x ஓட வேல்யூவே டிஃபர் ஆயிருக்கும் சரியா அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இந்த பாராபோலால ரெண்டு டிஃபரண்ட் x வேல்யூஸ்க்கு என்ன பண்ணுவோம் ஒரே y வேல்யூ வருதுன்னு அர்த்தம் சரியா தட் மீன் ரெண்டு டிஃபரண்ட் x வேல்யூக்கு இங்க ஒரே வேல்யூ வருது அர்த்தம் சரியா அப்படி வந்துச்சுனா என்ன கிடையாது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்ப இது நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுவோம் ஆன் செக் பண்ணிடுவோம் அடுத்து ஆன் செக் பண்ணிடுவோம் சரியா ஆன் செக் பண்ணனும் போடுங்க இந்த பாராபோலா x ஸ்கொயர் - 4x + 5 பியா இது ஒரு u டைப் பாராபோலா சரியா u டைப் பாராபோலா அப்படினா ஒரு மினிமம் ரீச் பண்ணும் அது கீழ இறங்காது சரியா அது எவ்வளவு மினிமம் ரீச் பண்றோம் அப்படினா இது டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க 2x - 4 ஓகேவா அப்ப 2x - 4 = 0 x = வரும் 2 வரும் ஓகேவா இப்போ x 2 நீங்க கொடுத்தா அப்படினா 2 ஸ்கொயர் 4 அடுத்து -4 * 2 plus 5 4 minus 8 plus 5 4 minus 8 minus 4 plus 5 answer over 1 அப்ப y value 1 y value 1 க்கு கீழ இறங்கவே இறங்காது y value 1 க்கு என்ன பண்ணுது இந்த பாராபோலா கீழ இறங்கி வரை வந்திருக்கு சரியா அப்படினா இந்த கீழ இல்லையா இந்த அதர் வெர்ஷன் என்ன இருக்குதுங்க இந்த அதர் வெர்ஷன் x இருக்காது சரியா தட் மீன் y ல இருக்கிற 1 க்கு கீழ இருக்கிற ஒரு -1 -2 க்கு இல்லையா y யோட வேல்யூ அதுக்குள்ள கோட் டொமைன்ல எனக்கு எலிமெண்ட்ஸ் இல்லன்னு அர்த்தம் சரியா அப்ப இங்க கோட் டொமைன்ல உள்ள சில எலிமெண்ட்ஸ்க்கு இங்க ப்ரீ இமேஜ் இல்ல அப்படினா அது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது சரியா அப்ப not 1 to 1 not on to சரியா ரைட் ஒண்ணே 1 to 1 கிடையாது on to கிடையாது 1 to 1 இன்ஜெக்டிவ் அப்ப neither injective on to not subjective neither injective nor subjective சரியா அப்ப என்னோட ஆப்ஷன் டி ஓகேவா இது புரிஞ்சுதா ரைட் அடுத்து கவனிங்க a அப்படி ஒரு சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க a அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க அது ஸ்கியூ சிமெட்ரிக் கொடுத்துறாங்க and the value of 2a minus of b plus c அப்படி கொடுத்துறாங்க சரியா கவனிங்க ஸ்கியூ சிமெட்ரிக் இத மாதிரி அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ஸ்கியூ சிமெட்ரிக் இல்லையா அந்த ஸ்கியூ சிமெட்ரிக்கோட டயகோனல் எலிமெண்ட்ஸ் என்ன வரும் 0 0 0 வந்துடும் சரியா அப்ப அந்த டயகோனல்ல must be 0 0 0 அப்ப இந்த a வேல்யூ என்ன வரும் a வேல்யூ ஈக்குவல் டு 0 வந்துடும் ஒண்ணாச்சா அப்ப ஸ்கியூ சிமெட்ரிக்ல இங்க இருக்கீங்க இந்த எலிமெண்ட் என்ன சொல்லுவோம் a12 சொல்லுவோம் இந்த எலிமெண்ட் a21 சொல்லுவோம் சரியா a12 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a21 ஓகேவா அதே மாதிரி இங்க இருக்குது a13 இங்க இருக்குது a31 a13 equal to minus of a31 ஓகேவா இந்த மாதிரி கண்டிஷன் செலக்ட் பண்ணிக்கணும் நான் கவனிச்சுங்க ஸ்கியூ சிமெட்ரிக்கு இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ்லாம் 0 that mean aij for I equal to j aij equal to 0 ஓகேவா அது a11 a22 a33 அப்படி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 வர ஸ்கியூ சிமெட்ரிக்ல மத்த எலிமெண்ட்ஸ் இல்லையா இந்த a12 to 1 ij மாறும்போது அது நெகட்டிவ் பிக்சரா இருக்கும் சரியா இதான் இந்த ஸ்கியூ சிமெட்ரியோட கண்டிஷன் ஓகேவா அப்ப a 0 வந்துரும் அதுக்கு கூட கவனிங்க இந்த c அப்படிங்கிறது a12 இந்த b ங்கிறது a21 உள்ள ஒரு எலிமெண்ட் ஓகேவா அப்ப என்ன இருக்கும் b negative of c அது b -c ஆ இருக்கும் சரியா இவங்க கேக்குறது வேல்யூ ஆஃப் 2a minus of b plus c அப்ப 2 into a value 0 minus b b என்ன பண்ணலாம் minus c போட்டுக்கலாம் plus c இந்த வேல்யூ 0 இந்த வேல்யூ 0 டோட்டல் ஆன்சர் வரும் 0 வந்துரும் சோ செகண்ட் ஒன் 0 அடுத்து third sum if a is a square matrix of order 3 such that the value of adjoint determinant of adjoint a equal to 8 then the value of a transpose determinant of a transpose ன்னு கேக்குறாங்க சரியா இப்போ கவனிங்க determinant of a adjoint a equal to 8 கொடுத்தாங்க இல்லையா இது எப்படி எழுதலாம் அப்படினா determinant of adjoint a equal to என்ன எழுதலாம் ஓகேவா இந்த ஃபார்முலா தெரியும் determinant of adjoint a equal to determinant of a the whole power n - 1 ஓகேவா அதுக்கு அப்புறம் இங்க கவனிங்க
8 equal to determinant of a the whole power n minus 1. சரியா? அதுக்கப்புறம் 8 equal to இங்க determinant of a என்ன கொடுத்துறாங்க? ஆர்டர் 3 கொடுத்துறாங்க. சரியா? அப்ப 3 minus 2 இங்க determinant of a square equal to அடுத்து determinant of a equal to root 8 இந்த என்ன பண்ணலாம்? 2 root 2 ன்னு எழுதலாம். சரியா? அது கவனிச்சுங்க. இங்க இருக்கியா determinant of a transpose அப்படினாலும் determinant of a னால என்னதான் வரும்? ஈக்குவலா தான் வரும். determinant of a equal to determinant of a transpose. ஓகேவா? அப்ப determinant of a equal to 2 root ஆனாலும் determinant of a transpose என்னதான் வரும்? அதுவும் 2 root தான் வரும். சரியா? சோ இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் 2 root 2. ஓகேவா? அடுத்து கவனிங்க இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல இன்வெர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்பனா வேல்யூ ஆஃப் லாம்டா. இந்த மேட்ரிக்ஸ்ல இன்வெர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்பனா கேக்குறாங்க வேல்யூ ஆஃப் லாம்டா கேக்குறாங்க. நமக்கு இன்வெர்ஸ் கண்டிஷன் தெரியும் இல்லையா? இன்வெர்ஸ் என்ன அப்படினா a into a inverse equal to i. a into a inverse equal to i. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா கை கிடைச்சா அது ரெண்டு இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருந்திருக்கும். சரியா? அப்ப இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா வரணும் i ங்கற மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கணும். சரியா? a inverse equal to i. ஓகே இப்போ கவனிங்க அந்த i மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? 1 0 0 0 1 0 0 0 1 எழுத முடியும். சரியா? இப்போ கவனிக்கலாம். இப்போ இந்த ரோ அடுத்து இந்த காலம் லாம்டா இருக்கு. அதனால இந்த காலம் அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த காலம் சூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ரோவும் இந்த காலம் எடுத்தா என்ட்ரி எங்க விடுவோம்? கவனிங்க. இப்போ இந்த ரோ ஃபர்ஸ்ட் காலமா இந்த என்ட்ரியா இருக்கும். கரெக்ட்டா? இந்த ரோ செகண்ட் காலம். ஓகேவா? அப்பனா இந்த என்ட்ரியா இருக்கும். சரியா? அப்ப இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ண வர வேல்யூ என்ன வரும்? 0 க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 7 into 3 21 minus 3 into lambda minus 3 lambda minus 3 into minus 3 sorry minus 3 into 3 minus 9 equal to 0. ஓகேவா? 21 minus 9 என்ன வந்திருக்கும்? 12 வந்திருக்குமா? அப்ப minus 3 lambda plus 12 equal to 0. minus 3 lambda equal to minus 12. அடுத்து minus minus cancel பண்ணலாம். lambda equal to 4. அப்ப lambda என்ன வந்திருக்கும்? 4 ஆ வந்திருக்கும். ஓகேவா? அது question number 5. ஓகேவா? கவனிங்க. இங்க இருக்கு x20 5 1 x அப்புறம் 31 2 x. அப்படியே x வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? கவனிச்சுங்க. இங்க 5x அடுத்து -2 அடுத்து இது 0 ஆயிடும் ஈக்குவல் டு இங்க -6 அடுத்து இங்க +x அடுத்து நம்ம x ஒரு பக்கம் கொண்டு வர 5x - x equal to -6 + 2 5x - x என்ன வரும் 4x equal to இங்க -4 so x equal to -1 so the answer வந்து -1 ஓகேவா அடுத்து find the matrix A square where A equal to Aij is 2 + 2 matrix whose elements are given by Aij maximum of Ij minus minimum of Ij கேட்றாங்க சரியா இப்போ 2 + 2 matrix வர ஃப்ரேம் பண்ணுவோம் அப்ப 2 + 2 என்ன வருங்க A11 A12 A21 அடுத்து A22 ஓகேவா இந்த மாதிரி வந்திருக்கும் கவனிச்சுங்க மேக்ஸिमम வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ இங்க இருக்கு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ இப்போ 1 வரும்போது இதுதான் மேக்ஸிமம் இதான் மினிமமா இருக்க போகுது அப்ப இந்த இடத்துல 0 வரும் அதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ 2 மைனஸ் மினிமம் வேல்யூ 1 இங்க மேக்ஸிமம் வேல்யூ 2 மினிமம் வேல்யூ 1 அப்ப இங்க ஆன்சர் 1 இங்க என்ன வரும் 0 வந்திருக்கும் சரி ஏனா ரெண்டு 2 2 இருந்துச்சுனா 2 தான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் மினிமம் வேல்யூ 2 தான் இருக்கும் சோ இதோட A மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க A ஸ்கொயர் கேக்குறாங்க சரி அத கவனிச்சுங்க இது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I மேட்ரிக்ஸ் இந்த திருப்பி ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் மறுபடியும் அதே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் சோ அப்ப A ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் I ன்னு வந்திருக்கும் சரியா அப்ப இங்க A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்ஷன் B வந்திருக்கும் சரியா அடுத்து seventh question if x e power y equal to 1 then value of dy by dx at x equal to 1 கொடுத்தாங்கயா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் x equal to 1 அத கொடுத்து y வேல்யூ தெரிஞ்சு வெச்சுக்கோ சரியா x equal to 1 வந்து இத கொடுக்கறேன் அப்ப 1 கொடுத்தனா e power y equal to 1 அடுத்து e அந்த பக்கம் என்ன போறோம் log ஆ போகுமா அப்ப y equal to log 1 y equal to 0 சரியா x 1 ஆ இருக்கும்போது y வேல்யூ 0 இத எடுத்து தெரிஞ்சு வெச்சுக்கோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சரியா இத EB ஃபார்முலா பண்ணுவோம் சரியா எப்படி பண்ணுவோம்னா x e power y equal to 1 இருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படினா ஃபர்ஸ்ட் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்ப e power y அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க பிளஸ் அடுத்து என்ன பண்ணனும் x அப்படியே என்டர் பண்ணிப்போம் e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு e power y into y பண்றதுல என்ன வரும் dy by dx equal to இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 0 வந்திருக்கும் சரியா இப்போ இது e power y plus x e power y dy by dx equal to 0 இப்போ
x equal to 1 கொடுத்தாங்க இல்லையா அந்த y வேல்யூ கொடுக்கணும் x 1 ஆ இருக்கும்போது y எல்லாம் 0 ஆ இருக்கும் அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இத கொண்டு கொடுத்தா வெச்சுக்கலாம் இப்போ இங்க y போறது இங்க 0 இங்க 0 போட்டு e = 0 1 இங்க 1 1 plus இங்க 1 x வேல்யூ 1 சரியா 1 plus dy by dx equal to 0 வந்திருக்கும் அத கொஞ்சம் x வேல்யூ 1 இங்க 0 போட்டா இது 1 இது 1 அப்ப 1 plus dy dx மட்டும் தான் இருக்கும் அப்ப dy by dx equal to என்ன வந்திருக்கும் -1 வந்திருக்கும் ஓகேவா அப்ப dy dx வேல்யூ இங்க -1 ஓகேவா அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் e power sin square x derivative of e power sin square x with respect to cos x derivative of e power sin square x with respect to cos x அது சமம் நல்லா கவனிச்சோங்க சரியா இதுல சம்டைம்ஸ் 2 மார்க்ல கேக்குறாங்க e power sin square x with respect to another function ஒரு function with respect to another function அப்படினா ஒண்ணும் பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் மேல இல்லையா இத டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுங்க அப்புறம் கீழ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழ டிவைட்ல போடலே போதும் சரி முடிஞ்சு சார் இது டிஃபரன்ஷியேட் பண்ணா e power sin square x e power x பண்ணா என்ன வருது e power x வந்திருக்கும் அப்ப e power x பண்ணா e power sin square x அத பண்ணிக்கணும் அப்புறம் செயின் யூஸ் பண்ணோம் இல்லையா மேல sin square திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழ போடுங்க sin square x பண்ணும்போது 2 sin x பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் sin x பண்ணா cos x இந்த மாதிரி போட்டுக்கணும் டிவைடட் பை இங்க இருக்கல கீழ டிவைட் என்ன பண்ணனும் அந்த cos x with respect to எந்த ஃபங்க்ஷன் போடுவாங்களோ அத டிஃபரன்ஷியேட் பண்ணி டிவைட்ல போடணும் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் இங்க மைனஸ் sin x ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் இந்த மைனஸும் இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இது minus 2 cos x e power sin square x ஓகேவா இதான் நான் ஆன்சரா இருக்கும் ஆப்ஷன் தெரியல ஆப்ஷன் சி வந்துரும் ஓகேவா அடுத்து 9th the function f of x x by 2 plus 2 by x has local minima at x equal to x என்ன வேல்யூ இருக்கும்போது இது local minimum range local minimum வேல்யூ கிடைக்கும் அப்படி கேக்குறாங்க கொஞ்சம் x ஓட வேல்யூ என்ன கேக்குறாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிவைட் பண்ணி அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம் ஓகேவா f dash of x equal to x by 2 பண்ணா 1 by 2 அடுத்து plus the 2 அப்படியே வெச்சுப்போம் 1 by x 2 x னா 1 by x இருக்கும் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x ஸ்கொயர் அப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் 1 by 2 -2 by x ஸ்கொயர் வந்திருக்கும் சரியா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் 0 டிவைட் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிப்போம் 0 டிவைட் பண்ணா அப்படினா x square minus 4 by 2x square equal to 0 x square இது 0 ஆயிரும் இங்க போனா 4 ஆயிரும் 4 அப்படினா x equal to plus or minus 2 இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இப்போ என்ன கேக்குறாங்க லோக்கல் மினிமா கேக்குறாங்க லோக்கல் மினிமானா இங்க என்ன பண்ணுங்க f டபிள்யூ கண்டுபிடிங்க f டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டு அங்க கொண்டு போய் x கொடுங்க x கொடுத்துட்டு எந்த x கொடுக்கும்போது f டபிள்யூ பிளஸ் ஆ வருது பாசிட்டிவா வருது பாசிட்டிவா வந்துச்சுனா அப்பதான் என்னது லோக்கல் மினிமா சரியா f டபிள்யூ பிளஸ் ஆ வந்துச்சா லோக்கல் மினிமா சரியா சோ கவனிங்க இங்க f டபிள்யூ ஆஃப் x இங்க 1 by 2 பண்ணா இது 0 இந்த மைனஸ் வெளிய எடுத்து வச்சிக்கிறேன் ஓகேவா மைனஸ் வச்சா மீதி எங்க இருக்குது 1 by x ஸ்கொயர் இருக்கும் 1 by x ஸ்கொயர் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா -2 by x cube -2 by x cube சரியா இப்போ என்ன வருது 4 by x cube ஓகேவா இப்போ x ஓட எந்த வேல்யூ லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும் தட் மீன்ஸ் x ஓட எந்த வேல்யூக்கு இது பாசிட்டிவா கிடைக்கும் சரியா இப்போ 2 இங்க +2 போட்டா பிளஸ் மைனஸ் போட்டா மைனஸ் கரெக்ட்டா இல்லையா இப்போ பிளஸ் போட்டா மட்டும் பிளஸ் கிடைக்கும் சரியா அப்ப f டபிள்யூ பிளஸ் ஆ இருந்துச்சுனா அப்பதான் லோக்கல் மினிமா சோ x 2 ஆ இருக்கும்போது லோக்கல் மினிமா சரியா அப்ப x 2 ஆ இருக்கும்போது என்ன கிடைக்கும் லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும் சரியா அடுத்து 10th sum given curve y equal to 7x minus x cube and x increases at the rate of 2 units per second அப்படி கொடுத்துறாங்க the rate at which the slope of the curve changing when x equal to 5 அப்படி கொடுத்துறாங்க நான் கவனிச்சோங்க இந்த y ங்கற ஒரு curve கொடுத்துறாங்க அந்த curve என்ன பண்ணுது அந்த curve உள்ள x எப்படி இன்க்ரீஸ் ஆகுது 2 units per second கொடுத்துறாங்க சோ given first எழுதுவோம் y equal to 7x minus x cube கொடுத்துறாங்க சரியா அப்புறம் dx by dt equal to என்ன கொடுத்துறாங்க அப்படினா 2 units per second 2 units per second அப்படி கொடுத்துறாங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் கேக்குறாங்க ஸ்லோப் ஆஃப் தி கர்வ் சேஞ்சிங் dy by dx கேக்குறாங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் dy by dx equal to 7 minus இங்க 3x ஸ்கொயர் இது dy by dx ஓகேவா ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன பண்றாங்க dx dt கேக்குறாங்க dt கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சரியா இப்போ என்ன பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to t வச்சு பண்ணனும் அதாவது d by dt of dy by dx equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 7 பண்ணா 0 ஆயிரும் இத பண்ணும்போது -6x னு வந்துரும் சரியா இப்போ
6x இங்க dx by dt என்ன பண்றோம் respect to t போடுறோம் இல்லையா சோ minus 6x into dx by dt போட்டுறோம் dx by dt என்ன கொடுத்தாங்க 2 கொடுத்தாங்க இல்லையா அது வந்து கொடுத்துறோமா கொடுத்தா என்ன வரும் minus 6x into 2 வந்திருக்கும் minus 12x என்ன வந்திருக்கும் இது d அது ஸ்லோப் சேஞ்ச் ரேட் with respect to time அப்ப என்ன வந்திருக்கு அது வந்து minus 12x நல்லா கொஞ்சம் ஸ்லோப் சேஞ்ச் ஆகுது with respect to time அப்ப ஸ்லோப்ப with respect to time டிஃபரன்ஷியேட் பண்ணனும் புரியுது இல்லையா அதனால dx கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்றோம் நம்ம மறுபடியும் அத டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் சரியா ஸ்லோப் with respect to time அப்ப ஸ்லோப்பையே டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சரியா minus 12x அடுத்து when x equal to 5 அப்படினா என்ன வருங்க minus 12 into 5 minus 60 minus 60 units per second ஓகேவா சோ ஆன்சர் புரிஞ்சுதா minus 60 units per seconds ஓகே ஆப்ஷன் B ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் சம் போவோம் அடுத்து integral 11th one integral 1 by x log x whole square dx கவனிங்க 1 by x இருக்கு log x இருக்கு 1 by x இருக்கு log x இருக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் log x இருக்கு அது டிஃபரன்ஷியேஷன் கூடவே இருக்கு சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெடி பண்ணலாம் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் போடலாமா let t equal to log x னு வெச்சுக்கறேன் அப்புறம் என்ன வரும் இங்க dt equal to log x பண்ணா என்ன வரும் 1 by x dx சரியா இப்போ இந்த சேஞ்ச் என்ன பண்ணிடலாம் இந்த 1 by x dx அத கவனிங்க இந்த 1 by x dx இதெல்லாம் சேர்த்து அப்படி என்ன பண்ணலாம் dt ஆ மாத்திடலாம் சரியா அப்ப இன்டெகிரல் இது மொத்தமா சேர்த்து dt ஆ மாறிடும் அடுத்து இங்க 1 by log x value t 1 by t square 1 by t square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அது இத கொண்டு மேல கொண்டு போய்லாமா t power -2 integral dt இத பண்ணா t power -2 + 1 அப்ப t power -1 by -1 வந்திருக்கும் சரியா t power -1 by -1 -1 by t ஓகேவா நம்ம t என்ன வச்சோம் -1 by t + c அடுத்து t என்ன வச்சோம் t log x சும்மா அத யூஸ் பண்ணா -1 by log x plus c ஓகேவா சோ the answer -1 by log x plus c option b ஓகேவா ரைட் integral of -1 to 1 x minus x dx ஓகேவா இத கவனிச்சுங்க integral -1 to 0 plus integral 0 to 1 இங்க x minus x dx இங்க x x dx சரியா ஏன் சார் அப்படி நேரா மானஸ் x மைனஸ் x போடுறீங்க அடுத்து பிளஸ் x போடுறீங்க நல்லா கவனிங்க இந்த மானஸ் ஃபங்க்ஷன் இல்லையா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் மானஸ் ஃபங்க்ஷன் எங்கலாம் நெகட்டிவா இருக்கோ நம்ம ஒரு x போட்டு என்ன பண்ணுவாங்க நெகட்டிவா இருக்கிறது எழுதுவோம் அப்ப 0 ஓட கம்மியான வேல்யூ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி எழுதுவோம் x 0 ஓட கம்மியா இருந்தா -x னு எழுதுவோம் அதுவே x 0 ஓட அதிகமா இருக்கு அது ஈக்குவல் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எழுதுவோம் சரியா இப்போ நீங்க -0 இருக்குயா இந்த கண்டிஷன்ல -x ல நான் -x தான் எழுத முடியும் -x எடுத்து எழுதும்போது கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் இங்க 0 to 1 க்கு அந்த கண்டிஷன்ல என்ன பண்ணலாம் -x ல நம்ம x னு எழுதிக்கலாம் சரியா அதனால என்ன பண்றோம் -1 to 0 வரைக்கும் அது -x அடுத்து 0 to 1 வரைக்கும் அது நம்ம +x னு எழுதிறோம் சரியா அடுத்து இங்க இன்டெகிரல் -1 to 0 இது என்ன வரும் -x² dx இன்டெகிரல் 0 to 1 இங்க x² dx ஓகேவா இப்போ இது இன்டெகிரேட் பண்ணனும் அப்படினா என்ன வரும் எனக்கு -x³ by 3 with limit -1 to 0 plus இங்க x³ by 3 with limit 0 to 1 ஓகேவா இப்போ அப்பர் லிமிட் 0 கொடுத்தா 0 ஆயிடும் மைனஸ் அடுத்து மைனஸ் இந்த மைனஸ் போட்டுக்கறேன் அடுத்து லோயர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா அந்த மைனஸ் போட்டு அப்ப இந்த மைனஸ் கொடுத்தா -1³ அப்ப -1³ -1 by 3 இது வந்து கொஞ்சம் இடம் சரியா பிளஸ் இங்க கொடுக்கும்போது 1 by 3 வந்திருக்கும் ஓகேவா அடுத்து கவனிங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மொத்தம் 3 மைனஸ் இருக்கு மொத்தமா இது -1 by 3 அது +1 by 3 ஆன்சர் 0 ஓகே சோ ஆன்சர் 0 அடுத்து area of the bound by the curve y equal to 4x and the x axis between x equal to 0 and x equal to 1 ஓகேவா கவனிங்க y equal to 4x in between x equal to 0 and x equal to 1 கொடுத்திருக்காங்க y square equal to 4x இது ஒரு c டைப் பாராபோலா ஓகேவா x equal to 0 x equal to 1 ஓகேவா சோ இந்த இடத்துல கேக்குறாங்க x 1 இங்க வச்சுக்கிறோம் சரி பண்றப்ப இந்த ஏரியாவும் கேக்குறாங்க சரியா இப்போ என்ன பண்ணனுக்கு இன்டெகிரல் பண்ணனும் சரியா இன்டெகிரல் y மாத்தறனா இந்த ரூட் இங்க போகும் இல்லையா அப்ப அது 2 root x ஆ மாறிடும் அப்ப 2 வெளிய போட்டுக்கலாம் root x with limit 0 to 1 dx ஓகேவா அடுத்து 2 இங்க பண்ணும்போது
interval 0 to 1 root x என்ன தான் x power 1 by 2 dx எழுதிக்கலாம். இந்த x power 1 by 2 டேட் பண்ணோம்னா 2 x power 3 by 2 by என்ன பண்ணுவோம் 3 by 2 போடுவோம், அதை இப்படி போட்டுக்கலாம் 2 by 3 போட்டுக்கலாம். சரியா? இந்த லிமிட் with limit 0 to 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 by 3 வெளிய எடுத்துக்கலாம். இந்த ஆல் 2 க்குலயே இது கூட சேர்ந்து மொத்தமா 4 by 3 வந்துரும். இங்க இல்லையா 1 போட்டோம்னா 1 4 3 by 2, அடுத்து லோயர் லிமிட் 0, லோயர் லிமிட் வந்து 0 ஆயிடும், அப்பர் லிமிட் வந்து 1 வந்துரும். சோ இது மட்டும் தான் வந்துரும். ஆன்சர் 4 by 3. ஓகேவா? ஆன்சர் 4 by 3. ரெடி. அடுத்து the order of the differential equation. இந்த differential equation ஆர்டர் கேக்குறாங்க. சரியா? ஆர்டர் பாருங்க, ஆர்டர் 4th ஆர்டர் equation இது. அப்ப இதுக்கு ஆர்டர் 4. அடுத்து the position vectors of points p and q are p vector and q vector respectively. The point r divides the line segment pq in the ratio 3:1 and s in the midpoint of the line segment pr. The position vector of s is னு கொடுத்துறாங்க. கவனிங்க மறுபடியும் the position vectors of p and q are p vector and q vector. அப்ப என்ன பண்றாங்க? இது ஆரிஜின் வச்சுக்கிறேன், இது p, இது q ங்கற பாயிண்ட். அப்ப பொசிஷன் வெக்டர் இது p வெக்டர், இது q வெக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? சோ p வெக்டர் பொசிஷன் வெக்டர் p வெக்டர், இது q வெக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் r டிவைட்ஸ் லைன் செக்மெண்ட் p க்கு இந்த ரேஷியோ r ங்கற பாயிண்ட். அப்ப இந்த இல்லையா இந்த r ங்கற பாயிண்ட், இந்த பொசிஷன் வெக்டர் என்ன பண்றேன் நான் கன்சிடர் பண்றேன், r வெக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறேன், r வெக்டர். ஓகேவா? அந்த வெக்டர் எப்படி பிரிக்குது அப்படினா 3:1 ரேஷியோல பிரிக்குன்னு கொடுத்தாங்க. அப்ப 3:1 ரேஷியோல பிரிக்கிறதா வச்சுக்கிறோம். சரியா? அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்தாங்க? s is the midpoint of line segment pr. p க்கு r குள்ள மிட் பாயிண்ட் என்ன பண்றாங்க அவங்க s மீன் பண்ணிட்டாங்க. அப்படினா பொசிஷன் வெக்டர் ஆஃப் s இந்த இருக்குலையா, இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் s இது என்ன கேக்குறாங்க, இதுதான் பொசிஷன் கேக்குறாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இத அனலைஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த r வெக்டர் கண்டுபிடிச்சுப்போம். சரியா? செக்ஷன் ஃபார்முலேஷன் என்ன பண்ணுவோம், r வெக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுப்போம். இப்போ இங்க p வெக்டர் * 1, அப்ப p வெக்டர் இங்க 3 * q வெக்டர் plus 3q வெக்டர் by 1 plus 3 இன்டர்னல் டிவைட் பண்ணா அந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். p வெக்டர் plus 3q வெக்டர் by 1 plus 3. இப்போ என்ன வருது, p வெக்டர் plus 3q வெக்டர் by 4. ஓகேவா? அதுக்கு அப்புறம் கவனிங்க, இந்த r வெக்டர் இல்லையா, இந்த or வெக்டர் தான் இந்த வெக்டரா இருக்கும். சரியா? இப்போ அடுத்து இந்த செக்மென்ட் மட்டும் பாருங்க, p இத மட்டும் பாருங்க, இது வந்து s. இப்போ இந்த s வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துறாங்க இல்லையா, இப்போ இது மட்டும் எப்படி பிரிக்குது, 1 1 பிரிச்சிரும். ஓகேவா? அப்புறம் இந்த வெக்டர் r வெக்டர் கண்டுபிடிச்ச என்ன வெக்டர் இருப்ப அதுதான் கிடையாது, p வெக்டர் plus 3q வெக்டர் by 4 வெக்டர். ஓகேவா? இப்போ இதுக்கு ரேஷியோ போட்டோம்னா p வெக்டர் * 1, அப்ப p வெக்டர் plus இந்த வெக்டர் இன்டு இங்க 1 இருக்கு, அதுக்கு plus p வெக்டர் plus 3q வெக்டர் by 4 டிவைட்ல இது ரெண்டு ஆட் பண்ணா வரும் 2 வந்திருக்கும். சோ டிவைட்ல 2 போட்டுக்கறோம். சரியா? அதுக்கு அப்புறம் எல்சிஎம் எடுத்தா 4p வெக்டர் plus p வெக்டர், 4p வெக்டர் plus p வெக்டர் plus 3q வெக்டர் டிவைட் வந்து 4 இன்டு மல்டிப்ளை ஆயிடும், டிவைட் 8. அடுத்து 5p வெக்டர் plus 3q வெக்டர் by 8. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்றோம், செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். செக்ஷன் ஃபார்முலா ரெண்டு தடவை யூஸ் பண்றோம். ஒன்னு இங்க இருக்கே இந்த r வெக்டர் இல்லையா, அது யூஸ் பண்ணி இந்த r வெக்டர் பொசிஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் இந்த செக்மென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கு தனியா கண்டுபிடிச்சு என்ன பண்றோம், அந்த s வெக்டர் இந்த os வெக்டரோட அந்த பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 5p வெக்டர் plus 3q வெக்டர் by 8. ஆப்ஷன் B. அடுத்து 16 the angle which the line x by 1 y by -1 z by 0 makes with the positive direction of y axis கொடுத்துறாங்க. the angle which the line 1 -1 0 அது x 1 -1 0 இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் 1 -1 0. ஓகேவா? அதுக்கு அப்புறம் அது பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y axis, y axis ஓட என்ன ஆங்கிள் கிரியேட் பண்ணனும். சரியா? y axis வந்து என்ன பண்றோம், y axis மேல இருக்கிற பாயிண்ட் எப்படி எடுக்கணும் அப்படினா 0 y 0 எடுத்துக்கலாம். சரியா? ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படினா இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட் இல்லையா, இந்த பாயிண்டோட ஒரு வெக்டர், இந்த பாயிண்டோட வெக்டர், இந்த ரெண்டு வெக்டருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சரியா? எல்லாம் கவனிங்க, இந்த லைனுக்கும் x ஆக்சிஸ்க்கும் என்ன ஆங்கிள் கேக்குறாங்க, அதுக்கு இதோட டைரக்ஷன் ரேஷியோ அடுத்து y ஆக்சிஸ் டைரக்ஷன் ரேஷியோ அது ரெண்டுக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சாதான் இந்த லைனுக்கும் x ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் கிடைச்சிருக்கு எனக்கு. சரியா? சோ கவனிங்க, இப்போ இது cos θ
a1 into a2 1 into 0 0 அடுத்து minus 1 into y minus y அடுத்து 0 into 0 plus 0 ஓகேவா அத புரியுதே நான் டாட் பண்ணி போட முடியா அதெல்லாம் மட்டும் இந்த மாதிரி 1 into 0 0 minus 1 into y minus y 0 into 0 0 divided by இங்க root of இங்க 1 square plus minus 1 square plus 0 square இங்க அதே போட்டா root of இது 0 square இது y square மட்டும் தான் வரும் இங்க y square வந்திருக்கும் சரியா இங்க minus y divided by root 2 இங்க இது எனக்கு y மட்டும் வந்திருக்கும் இந்த y கேன்சல் பண்ணிடலாம் ஆன்சர் minus 1 by root 2 ஓகேவா இப்ப cos θ equal minus 1 by root 2 ஓகேவா cos θ equal minus 1 by root 2 அவங்க பாஸ்ட் டெசிஷன் கொடுத்தாங்க இல்லையா இப்ப கவனிங்க cos θ 1 by root 2 எங்க இருக்கும் 45 க்கு 1 by root 2 வந்திருக்கும் சரியா minus 1 by root 2 னா இந்த இடத்துல 45 வந்திருக்கும் ஓகேவா தட் மீன் இது வர்ணிச்சு சொல்லலாம் இது ஒரு pi by 4 ஓகேவா 1 pi by 4 2 pi by 4 3 pi by 4 ஓகேவா அப்ப 3 pi by 4 ல என்ன வந்திருக்கு minus 1 by root 2 வந்திருக்கும் அதாவது நீ cos pi by 4 1 by root 2 சரியா அதே cos 3 by 4 இருக்கனா இருக்கும் minus 1 by root 2 இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட் அந்த cos நெகட்டிவா இருக்கும் சரியா அப்ப θ என்னவா இருக்கும் இங்க 3 pi by 4 ஆ இருக்கும் சரியா θ வேல்யூ 3 pi by 4 The Cartesian equation of the line passing through the point 1, minus 3, 1, minus 3, 2 and parallel to the line. ஓகேவா இந்த பாயிண்ட் வழியா போயிரணும் அப்புறம் இந்த லைன் parallel இருக்கணும் அதான் கேக்குறாங்க சரியா கவனிங்க அது 1, 3, 1, minus 3, 2 சரியா ஒரு பாயிண்ட் வழியா ஒரு லைன் parallel போச்சுனா ஃபார்முலா r vector equal to a vector plus lambda b vector ஓகேவா இது ஃபார்முலா சரியா இப்போ a அதாவது a vector என்ன எழுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேவா ஆனா இந்த பக்கம் b vector இல்லையா அதுவும் தெரியணும் இப்போ அதெல்லாம் பண்றோம் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எடுப்போம் இங்க கவனிங்க இது எல்லாமே கலந்து கொடுத்தாங்க 2 lambda இருக்கு lambda இல்லையா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் lambda இல்லாத ஒரு பக்கமாவும் lambda கிட்ட ஒரு பக்கம் பிரிச்சு எடுப்போம் அப்ப இத பிரிச்சு எடுத்தோம்னா கவனிங்க 2i plus lambda I அடுத்து plus lambda j அடுத்து அப்புறம் plus 2 lambda k அடுத்து minus k ஓகேவா இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ lambda இல்லாததெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுனா 2i வந்திருக்குதா அதுக்கு அப்புறம் minus k அப்ப அது என்ன பண்ணலாம் 2i minus k எழுதிக்கலாம் ஓகேவா அதுக்கு அப்புறம் lambda உள்ளது lambda காமனா வெளிய எடுத்து எழுதுறோம் lambda வெளிய எடுத்துற மீதி i plus j plus 2k I plus j plus 2k ஓகேவா இப்போ நம்ம கொடுத்த இந்த r வெக்டரை ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம்ல எழுதிறோம் உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ல எழுதிறோம் சரியா இப்போ இருக்கியா இதுவும் parallelனா இங்க உள்ளதா இதோட parallel வந்திருக்கும் சரியா இது ரெண்டு parallel கொடுக்கறான்னு சொல்ல இந்த b தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரியா அப்ப இந்த வெக்டர் எப்படி எழுதலாம்னா r வெக்டர் = I minus 3j plus 2k plus என்ன பண்ணலாம்ங்க lambda into I plus j plus 2k இந்த மாதிரி எழுதிப்போம் ஓகேவா ஆனா என்ன பண்றாங்க ஆப்ஷன் எல்லாமே கார்ட்டீசியன் ஃபார்மட்ல கொடுத்துறாங்க சரியா அப்ப இத கார்ட்டீசியன் ஃபார்மட்ல மாத்தணும் அப்படினா x - 1 by என்ன வருதுங்க 1 equal to இங்க y plus 3 இதுலயே y plus 3 அங்க என்ன வருது 1 equal to அடுத்து இங்க z minus 2 divided by அங்க என்ன இருக்கு by 2 ஓகேவா அப்ப x minus 1 by 1 y plus 3 by 1 அடுத்து equal to z minus 2 by 2 சரியா இது இங்க இருக்கு option B okay அடுத்து 18th one if a and b are even such that p of a bar b given b equal to p of b given a equal to not equal to கொடுத்துறாங்க இது ரெண்டு ஈக்குவல் அப்படினா இது எது ட்ரூ கேக்குறாங்க கொஞ்சோங்க p of a given b அது எப்படி எழுதலாம் p of a intersection b by p of என்ன பண்ணலாம் b ன்னு எழுதலாம் equal to இது எப்படி எழுதலாம் p of b intersection a by p of a எழுதலாம் சரியா இது ரெண்டும் ஒண்ணுதான் p of a intersection b னாலும் p of b intersection தான் வரும் ரெண்டு இன்டர்செக்ஷனும் ஒரே வேல்யூ தான் அப்படியே கேன்சல் பண்றேன் அப்ப என்ன வருங்க p of a p of b அப்ப p of a equal to p of b ஓகேவா சோ இதுக்கு ஆப்ஷன் G அடுத்து அசம்ப்ஷன் சரியா கவனிங்க டொமைன் ஆஃப் y cos inverse of x equal x is -1 to 1 ஓகேவா cos inverse of x இங்க என்ன வரலாம் -2 வரலாம் 1 வரலாம் அப்ப கரெக்ட்டா தான் கொடுத்துறாங்க சரியா அப்ப அசம்ப்ஷன் இஸ் ட்ரூ ஓகே அதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச் ஆஃப் தி பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் ஆஃப் y cos x என்ன கொடுத்துறாங்க இந்த மாதிரி கொடுத்துறாங்க சரியா கவனிங்க 0, π
பை பட்டை மைனஸ் பண்ணுங்க சரியா. ஆனா காஸ் இன்வர்ஸ்க்கு நான் எதையும் மைனஸ் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா காஸ் இன்வர்ஸ் எங்கேயும் வேணா வரப்போறது கிடையாது, எனக்கு இன்ஃபினிட் வேல்யூ வரப்போறது கிடையாது. ஸோ என்ன பண்ண தேவை, எதுவுமே மைனஸ் பண்ண தேவை. அப்ப காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, எனக்கு 0, பை மட்டும் தான் இருக்கும். நல்லா கவனிங்க. அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா அவங்க மைனஸ் விட மைனஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது கிடையாது. அப்ப இது என்ன பண்ணுங்க, ரீசன் சரி, இது ஃபால்ஸ். இங்க அசல் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் தான் இருக்கும் சரியா. அடுத்து 20 சம். The vectors a vector, b vector, c vector மூணு கொடுத்துறாங்க. represent the sides of a right angle triangle. இது right angle triangle என்ன பண்ணுங்க, represent பண்ணுதுன்னு சொல்றாங்க சரியா. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். எப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா, right angle triangle அப்படினா கண்டிப்பா இது ரெண்டுக்கு ஏதாவது ரெண்டு சைடு என்ன இருக்க போகுது, 90 டிகிரி வர போகுது, ஃபார்ம் ஆக போகுது சரியா. அப்படினா இது ரெண்டுக்கு எந்த ஏதாவது ரெண்டு இருக்குயா, எந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்ன உங்களுக்கு 0 வந்தா அங்க 90 டிகிரி வரும்னு அர்த்தம். அப்படி 90 டிகிரி வர வச்சிருந்தா கண்டிப்பா ஏதாவது அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணனும் அர்த்தம் சரியா. சோ இப்போ கவனிச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் AB பாத்துக்கறேன். AB எடுத்துக்க சரியா. AB எடுக்கும்போது 6 × 10 60 டாட் ப்ராடக்ட் போடுறோம் சரியா. அடுத்து இங்க என்ன வரும், -4. அடுத்து இங்க என்ன வரும், +48 ஓகேவா. இது 0 வருமா, இது 0 வராது ஓகேவா. சோ பிரச்சனை இல்ல. அடுத்து இங்க இது 40, இது +8. அடுத்து இது -12. இது 0 வரது வாய்ப்பு இருக்கா, நோ. இது 0 வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா. அதுக்கு அப்புறம் இங்க AOCயும் இது 24. அடுத்து -8. அடுத்து -16. இது 24, இது -24. அப்ப என்ன வரும், 0 வரும். அப்ப A வெக்டார் C வெக்டார் நடுவுல என்ன இருக்கும், 90 டிகிரி கிரியேட் ஆகும். அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஓகேவா. சோ ஓகே. அடுத்த ரீசன் பாருங்க. 3 non-zero vectors of which none of two are collinear forms a triangle if the resultant is zero vector, sum of any two vectors is equal to third அப்படினு கொடுத்துறாங்க சரியா. 3 non-zero vectors, மூணு non-zero vectors இருக்கு, மூணு ஜீரோ இல்லாத வெக்டார் இருக்கு சரியா. அந்த வெக்டார் none of two are collinear. இப்போ ABC மூணு வெக்டார் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், ABO or BCO or ABO எந்த பேரனா கிடையாது, collinear கிடையாது. இது மீன்ஸ் parallel collinear எதுவுமே கிடையாது சரியா. Forms a triangle if the resultant is zero vector. Forms a triangle is a resultant is zero vector ஓகேவா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் வச்சுக்கோங்க, A B C ஓகேவா. கவனிங்க, A ல இருந்து B போறோம், B ல இருந்து C போறோம், அடுத்து என்னதுங்க A ல இருந்து C போறோம் ஓகேவா. கவனிங்க, ரிசல்டன்ட் வெக்டர் அப்படினா AB + BC + CA. இது ட்ரையாங்கிள் நான் பார்த்தோம் இல்லையா, AB + BC + CA. இந்த டைரக்ஷன் வந்து அப்படினா AB + BC + CA. நான் திருப்பி ஆரஞ்சு இடத்துல இந்த மாதிரி சுத்தி வந்துட்டேன் அப்படினா 0. அப்ப ரிசல்டன்ட் என்ன கொடுத்துறாங்க, ரிசல்டன்ட் இஸ் 0 ஓகேவா. அப்ப அது வெக்டர், அது ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணும் சரியா. அப்ப இல்லைனா ஆர் sum of any two vectors equal to third vector. அப்படினா அது எப்படி எழுதிக்கலாம் அப்படினா AB + BC sum of two vector equal to third vector. third vector னா AC எழுதிக்க முடியும் ஓகேவா. அப்ப sum of any two vectors is equal to third ஓகேவா. அந்த மாதிரி நம்ம மீன் பண்ணி எழுத முடியும் சரியா. அப்படினா என்ன சொல்றாங்கன்னு வெச்சுங்களேன், மூணு வெக்டர்ஸ் இருக்கு, அந்த மூணு வெக்டர் கொலினியரும் அது காரணம் கிடையாது சரியா. ஒன்னு அப்பலாம் அந்த ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணும். எப்ப ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணும் அப்படினா மூணு வெக்டரோட ரிசல்டன்ட் 0 வந்திருக்கணும். அப்படி இல்ல அப்படினா அந்த மூணு வெக்டர்ல ரெண்டு வெக்டர் ஆட் பண்ற வேல்யூ தேர்ட் வெக்டர் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா அது என்ன பண்ணுது, கண்டிப்பா ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணிருக்கும் அப்படினு சொல்ல வராங்க சரியா. எல்லாம் கவனிங்க, ஏங்கிறது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டாங்க சரியா. ஆனா அத பத்தி இங்க என்ன பண்ணல, ரீசன் எதுவும் பேசல ஓகேவா. இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான் சரியா. அது அசஸ் ட்ரூ, ரீசன் ஆல்சோ ட்ரூ. ஆனா என்ன கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு சம்பந்தம் கிடையாது, கரெக்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது. சோ ஆப்ஷன் B வந்துக்கணும் சரியா.